சச்சினோட ஃபேனா இருந்து நீங்க சச்சின் கூட விளையாண்டா எப்படி இருக்கும்? ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம் லப்பர் பந்து வந்தனால 2 படமும் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட படம். லப்பர் பந்துல சூப்பரா நடிச்சிருந்தீங்க. கலக்க போது யார்ல ஒரு இதுல வந்து அவரை வந்து எலிமினேட் பண்றாங்க. எனக்கு இண்டஸ்ட்ரியில இருந்தே வந்து ஒரே ஃபோன் கால் உங்க அப்பா கிட்ட சசிகுமாருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், ஐயோ பிருத்திவி நான் உங்களையும் சாந்தனும் வச்சுதான் நான் நினைச்சேன், என்ன தப்பா எடுத்துக்கிட்டு கேட்காமலே இருந்திருக்கலான்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல தனுஷ் சாரை விட்டுட்டு மேல ஏறி ஓடுவீங்களா? பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டயலாக் எல்லாம் வரும், ட்ரிம்ல போயிடுச்சு. இன்னும் அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்குவாங்க. தனுஷ் சார் கரை ஷூட்டிங் ஸ்பாட்ல எங்க அப்பா வந்து பையன் பார்த்துக்குவாங்க, நல்லா பண்றாரு அவரு. லெஜெண்ட்ஸா பாக்குற ஆட்கள் நம்மளை பத்தி காம்ப்ளிமெண்ட் சொல்லும் போது பிரதர் பராசக்தியில வந்து ஐ திங்க் ஒரு சுதா மேம் ஸ்ட்ரிக்டா இருக்க நேரத்துல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இவர் பேசினது இப்படி ஒரு சமூகமானு எனக்கும் தெரியல. ப்ளூ ஸ்டார் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு ஒரு அண்ணா, அவர் வந்து ஃப்ரண்ட் 2 ரோல்லயே உட்காந்துருக்காரு, யாருக்கும் தெரியல. பார்த்துட்டு அவர் 18 இயர்ஸ் ஆச்சு அந்த பேர் எடுக்கிறதுக்கு. பாண்டியராஜ் சார் பையன் டேக்லைன் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. முன்னாடிலாம் எனக்கு ஒரு டேரக்டர் கதை கேட்கிறாரு அப்படின்னா, கடன் கேட்கிற மாதிரி சொல்றீங்க, கதை தாங்க கேட்க. எங்க அப்பா இப்பவும் சொல்லுவாரு, ஆண் பாவம் மாதிரி ஒரு படம் ஏன் சார் இவ்வளவு நாள் பண்ணல. ஆண் பாவம் பண்ணும் போது இவ்வளவு பெரிய ஹிட்டாவும் எனக்கு தெரியாது. எங்க அம்மா கட்டிக்க போற, நீ மட்டும் எங்க அம்மா கட்டலாம், நான் உங்க அம்மா கட்டி கூடாதா? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாடு நோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய செலிபிரிட்டி யாருன்னா, கரை படத்துல தனுஷ் சாரோட ஃப்ரெண்டா ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ப்ளூ ஸ்டார், பராசக்தின்னு எக்கச்சக்கமான படங்கள்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரோட அவரை நம்ம திரையில நிறைய பார்த்துருக்கோம். அவர்கிட்ட தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பத்தி பேச போறோம். ஹாய் சார். ஹாய். கரை படம் பார்க்கும்போது விக்னேஷ் ராஜா சாரோட இன்டர்வியூஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரையும் அவர் செலக்ட் பண்ற விதத்தை பத்தி பயங்கரமா சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்க எப்படி வந்தீங்க? எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆன பிறகு விக்னேஷ் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து அப்போ ரைட்டிங் ப்ராசஸ்ல இருந்தார் இந்த படத்தோட ரைட்டிங். ஸோ அப்போ அந்த முருகேசன் கேரக்டருக்கு இந்த கேரக்டர் பண்ணால் கரெக்டாக ஃபிட்டின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு தான் என் தகவல் வந்துச்சு, அவர் சொல்லலை என்கிட்ட. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் போது தனுஷ் சார் தான் வச்சு பண்ணுறாங்க, வேல்ஸ் அவங்க ப்ரொடக்ஷனில் பண்ணுறாங்கன்னு. வேல்ஸ் ப்ரொடக்ஷன் எனக்கு ஒரு நல்ல பழக்கம். ஸோ நான் அவங்க மூலயமா விக்னேஷ் சார் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி இருக்காமே அப்படியா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, கதை சொன்னார், ஃபுல் கதையை சொன்னார். தென் ஒரு 4 சீன் கொடுத்து ஆடிஷன் பண்ணார். ஸோ அவரே ஷூட் பண்ணார் மொபைலில் ஒரு ஆஃபீஸ். ஸோ ஹி வாஸ் கன்வின்ஸ்ட். ஸோ அப்படி தான் FTFS நீங்க பாத்தீங்களா? கரை ரோகிணி போயிருந்தீங்க. நான் வந்து காசில பாத்துட்டு இருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல நீங்க தனுஷ் சாரை விட்டுட்டு மேல ஏறி ஓடுவீங்கல்ல, திரும்பி பார்த்தா நீங்க இருக்க மாட்டீங்கல்ல. அப்ப இங்க இருந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சக்சஸ். அதே மாதிரி நீங்க திரும்ப வரும்போது இவன் ஏன்டா வந்தான் அப்படி இருந்துச்சு. பரவாயில்ல, அது ஐ திங்க் மக்களுக்கு நன்றி, நீங்க திட்டினதுக்கு நன்றி. ஆக்சுவலா அது உண்மையிலே திட்டுற மாதிரியான ஒரு மூமெண்ட் தான். ஏன்னா உன்னை ஏத்தி விட்டு உன்னை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு பண்ணிட்டு இருக்கான். இதுல நீ அவர் ஸ்கிரிப்ட்ல இன்னும் வச்சிருந்தாரு டீடைலிங்க. இவன் போவான்ல, அவர் சொல்லுவாரு, இதாண்டா உனக்கு கடைசி திருட்டு, உனக்கு முதல் திருட்டு, தொட்டு கும்பிட்டோம், அதுக்கப்புறம் அண்ணா இனிமே நீ இல்லாம நான் என்னென்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து உர்ரா எனக்கு எப்படி நீ விசுவாசமா அமைஞ்சியோ உனக்கு அந்த மாதிரி ஒருத்தன் அமைவான்லான்னு டைலாக் எல்லாம் வரும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் வரும். இதெல்லாம் ட்ரிம்ல போயிருச்சு. இன்னும் அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்குவாங்க, எழுச்சி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களை குத்தி நீங்க கார்ல படுத்திருக்கும் போது அவ்வளவுதான், ஆமா முடிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்ததோ. அப்படியும் பரவாயில்லங்க, நிறைய பேர் நல்ல கேரக்டர்னாலே செத்துருவியான்றாங்க, அந்த கேரக்டர் வராம. அதனால அது வகையில சந்தோஷம். அதுதான் அந்த சீன் நான் மறக்க முடியாது. தனுஷ் சார் கிட்ட சொல்லிட்டாங்க இதான் சீனுன்னு. நான் ரிஹர்ஸ் பண்ணிட்டேன், நம்மளால 1 முறைலாம் கூட நான் இப்போ மயக்கத்தில் இருந்தேன். அவர் வந்து இல்ல சொல்லவே இல்லை என்ன பண்ண போறேன்னு. வந்து டபால் 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 எழுந்துறோம்னா எனக்கா மயக்கத்தில் இருக்க, வலிக்கு செய்து எதுவும் சொல்லவும் முடியல. அது நான் மறக்கவே மாட்டேன் அந்த சீன். தனுஷா அது வந்து மறக்க முடியாது அந்த சீன். ஆமா, உங்க கெரியர்ல ப்ளூ ஸ்டார் வந்து ஒரு கெரியர் சேஞ்சிங் படமா தான் நிச்சயம் பாக்குறேன். அதுக்கு அடுத்த படமே வந்து பராசக்தி, இதுக்கு அடுத்து டக்குனு கரை. ஸோ ஒரு லைஃப்ல ஒரு டக்குன்னு ஒரு மூமெண்ட் சேஞ்ச் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? நிச்சயமா. எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் வந்து அதோட இம்பாக்ட் வந்து இது வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2.5 வருஷம் இருக்கும். இனிமேல் நான் வெளியே போனால் சாம் அந்த பேர் வந்து எல்லாருக்கும் பயங்கர ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் நான் கிரிக்கெட் இப்போ வீக்கெண்ட்ஸ்லாம் போனால் கூட எல்லாரும்
என்ன சார் அந்த படத்தில் வர மாதிரி சும்மா சுற்றுவீங்க இல்லை டொக்குவீங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். பட் ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம் லப்பர் பந்து வந்தனால ஐ திங்க் அது ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சோன்னு தோணும். ஏன்னா ரெண்டு படமும் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படம். என்ன என் கேரக்டர் ரொம்ப எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லப்பர் பந்தில் சூப்பராக நடிச்சிருந்தீங்க அப்படின்வாங்க. அப்புறம் இவர் தான் லப்பர் பந்தோட ஒரிஜினல் வெர்ஷன் அப்படின்வாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து என்னடா படம் பேர் சொல்ல மாட்டேன்னு வருத்தம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேங்க்யூ நான் ஒத்துப்பேன். அப்படியா நல்லா இருந்துச்சு லப்பர் பந்த், தேங்க்யூ அப்படின்னு. ஸோ அப்படி இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ் ஆச்சு எனக்கு அந்த பேர் எடுக்கிறதுக்கு. நான் அது வரைக்குமே என்ன பையன் பாண்டியராஜ் சார் பையன் அந்த டேக்லைன் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆஸ் எனி ஆக்டர் வுட் திங்க் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வரும், நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அது இப்போ நடந்திருக்கணும்னா ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா இன்னும் ஏதாவது ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா அதில் முக்கால்வாசி கேள்விகள் வந்து எங்கள் அப்பா சார்ந்து தான் இருக்கும். ஸோ அது என்னன்னா டேய் என்னை பற்றி என்னமே கேட்க மாட்டேங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அது உடஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகுது. அப்கோர்ஸ் அப்பா ஒரு பெரிய லெஜண்ட், அவரை பற்றி கேட்காம இருக்க முடியாது. பட் நம்மளுக்கு அந்த பேலன்ஸ் வந்து ஐ திங்க் இப்போ நடக்குதோன்னு தோணுது. இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஒரு ஆக்டரா நமக்கு பர்சனலான ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. கரை ஸ்கிரிப்ட் ஃபுல்லா நீங்க படிச்சீங்க. படிக்கிறப்ப ரைட்டிங்கா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ஆடிஷன்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஃபுல் பவுண்டும் கொடுத்துட்டாரு. ஸோ அதுவே ஏன்னா இப்போ நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட நம்ம கதை கேட்டாலுமே தயங்குறாங்க சொல்றது. அது என்ன ரீசனுக்கு தெரியல. ஏன்னா பீயிங் an actor you want to know what you are going to do. அண்ட் இன்னொன்று இப்போ ஸ்கிரிப்ட்ஸ் லீக் ஆகுது, அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு டைம்ல நீங்க யாராவது ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆமா, ப்ராசஸ் அப்போ அது வந்து நடக்கணும். இந்த படத்தில் வந்து இட் வாஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறம் ஒர்க் ஷாப் மாதிரி ஒரு வச்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடிஷன் வச்சாங்க. அப்புறம் நாளைக்கு என்ன ஷூட் பண்ண போகிறோன்றது கிளியர் கட்டாக எல்லா ஆக்டர்ஸுக்குமே தெரிஞ்சிடும். அங்கே போய் ஸ்டேஜிங் மட்டும்தான் மாறும் தவிர்த்து டயலாகாக இருக்கட்டும், இன்னும் சீன் அந்த மூடாக இருக்கட்டும், எல்லாமே இட் வாஸ் வெரி வெல் பிளான். விக்னேஷ் கிட்ட அது ஒரு பெரிய ப்ளஸ். எல்லாருமே அது பண்ணுறாங்க, பட் அவர் ரொம்ப கிளியர் கட்டாக இருப்பார். இன்ஃபேக்ட் நாங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வச்சு எல்லாத்தையும் ஷூட் பண்ணி பக்காவாக ரெடி ஆகிடணும். ஸ்கிரிப்ட் ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்தோம்னா நீங்க ஹீரோவே நடிச்சாலுமே கதை வந்து கேட்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்னாதான். ஆமாங்க, அது முன்னாடிலாம் எனக்கு ஒரு டேரக்டர் என்ன கதை கேட்குறாரு அப்படின்னா, என்னங்க கடன் கேட்குற மாதிரி சொல்றீங்க, கதை தாங்க கேட்குறேன், கடன் கேட்ட கூட இவ்வளோ சாக்காக மாட்டான் அப்படி இருந்துச்சு. பட் இப்போ ஓகே. நீங்க அப்படி இருந்துட்டு இப்போ நிறைய கதை கேட்குறீங்க, ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்க எவ்வளவு கிட்ட கொடுத்தாலும் எவ்வளவு படங்கள் பண்ணாலுமே இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி சூஸ் பண்ணுவீங்க, இல்லைன்னா அனலைஸ் பண்ணுவீங்க ஸ்கிரிப்ட்? பிரதர் எல்லாமே ஒரு கணக்கு தான் பிரதர். அப்படி பார்த்தா எல்லாருமே படம் சூப்பராக வரணும்னு சொல்லிட்டு தான் தேங்காய் உடைக்கிறாங்க. எல்லா படமும் ஓடுறதும் கிடையாது. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். அண்ட் இங்கே எல்லாமே ரிசல்ட் மேட்டர்ஸ்ல. ஒரு நல்ல படம் கெட்ட படம்ன்றது எப்படி ஜட்ஜ் பண்ணுறோம்? விமர்சனத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணுறோமா, பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணுறோமா, ஹீரோ வச்சு ஜட்ஜ், எதுவுமே கிடையாது. ஃபைனலி ப்ரொடியூசருக்கு காசு வந்துச்சுன்னா இட்டு, இல்லாட்டி படம் நல்ல படம்ப்பா ஓடலன்றாங்க, இதுவும் நடக்கும். இது வந்து நம்ம கையில் இல்லை எதுவுமே. என்ன ஒரு ஒரு பாதி ஜட்ஜ்மெண்ட் தான். அதுக்கப்புறம் மக்களோட தீர்ப்பு தான் அது. வி கேன் நெவர் எவர் ஜட்ஜ். எங்கள் அப்பா இப்பவும் சொல்லுவார், ஆண் பாவம் மாதிரி ஒரு படம் ஏன் சார் இவ்வளோ நாள் பண்ணல, ஆண் பாவம் பண்ணும் போது இவ்வளோ பெரிய ஹிட்டாகும்னு எனக்கு தெரியாது அப்படின்னுவாரு. ஸோ அவர் தான் சார், நல்ல படங்கள் எடுக்கப்படுவதில்லை, அமைவது. அவர் எப்பவுமே சொல்லுவார். எல்லா படமும் நல்லா படம்னு நினைக்கிறோம், பட் இட் ஷுட் ஹேப்பன். நான் வந்து எல்லா படத்துக்கும் உழைக்கிற மாதிரி தான் ப்ளூ ஸ்டார் வரைக்கும் உழைச்சேன். ஆனால் இப்போ தான் வந்து ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குது. ஸோ சம்திங் அது வந்து கரெக்டாக டைம் செட் ஆச்சுன்னா நடக்கும். உங்கள் படங்களும் நீங்கள் சொல்லலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படங்களும் சொல்லலாம். இந்த படங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைச்சிருக்கணும், இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்த படங்கள்? என்னோட படங்கள் நான் சொல்ல மாட்டேன். ஐ மீன் என்னோட படத்தை நானே நல்ல படம் ஓடலன்றது அது சுவாரஸ்யமாகவும் இருக்காது, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கும். மற்ற படங்கள்னா எனக்கு இப்போ செகண்ட் ரிலீஸ் பண்ணுற படங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ புதுப்பேட்டையாக இருக்கட்டும், 1001 இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும். ஏன் அப்போ பிடிக்கல எல்லாருக்கும், ஏன் ஓடலை அந்த கேள்வி. அதே படம் தான், அதே மக்கள் மனநிலை தான், பட் அதுதான் யூ நெவர் நோ. அண்ட் இப்போ எனக்கு கடைசி விவசாயி படம்லாம் ரொம்ப பிடிச்சது. அது அந்த மாதிரி படம் ஏன் ஓடலன்றது வேற நிறைய பேருக்கு அந்த படத்தை பற்றி தெரியல. எனக்கு ஜே பேபி ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப ரசித்து பார்த்த படம். எனக்கு வந்து ஊர்வசி மேமோட பெரிய ஃபேன் நான். பட் அந்த படமும் வந்து அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கலன்றப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கு. நிறைய படங்கள் இருக்கு, பட் டக்குன்னு
ஃபேன் மூமெண்ட் இப்போ சொன்னீங்க உருவஸ் மேமோட பயங்கரமான எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின்ஸ்ல இப்போ வரைக்குமே அந்த ஹியூமர் வந்து யாருக்குமே ஆமா உருவஸ் மேம் அளவுக்கு வருமான்னு கேட்டா கஷ்டம் தான். பிரில்லியன்ட் ஆக்டர், ஹியூமர் எல்லாமே பண்ணுவாங்க அவங்க. ஆமா ஆமா. ஏன் உருவஸ் மேமோட அவ்வளோ பெரிய ஃபேன்? இல்லைங்க, எனக்கு அவங்களோட ஸ்பான்டேனிட்டி இருக்குல்ல. ஒரு ஆக்டர் நடிக்கும் போது இன்னொன்று சொல்லுவாங்க, அப்பா ஒன்று சொல்லுவார், நடிக்கும் போது அவங்க ரிஹர்ஸ் பண்ணும்போது ஒன்று பண்ணுவாங்க, டேக்கில் ஒன்று பண்ணுவாங்க. என்ன நீ டேக்கில் வேறு மாதிரி பண்ணால் எல்லாத்துக்கும் நீ ரெடியாக இருக்கணும், அதெல்லாம் நடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆஸ் அ பெர்ஃபார்மரில் அவ்வளோ கன்வின்சிங்காக ஒரு கேரக்டர் புல் ஆஃப் பண்ணுறது பெரிய விஷயம். ஏன்னா அவங்க பேசிக்காக மலையாளி, ஆனால் அவங்க நடித்த படத்தில் எதுவுமே உங்களுக்கு அந்த வாடை அடிக்கவே அடிக்காது. ஜெய் பேபியில் ஒன்று பண்ணியிருப்பாங்க, நீங்கள் இன்னும் பல மகளிர் மட்டும்னா வேற மாதிரி இருக்கும். அப்புறம் மைக்கேல் மதனக்கார வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சூரரை போட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜானராக இருக்கும். இப்போ இவங்கள பார்வதியோட நினைச்சாங்களே உள்ளொழுக்கு, அது பார்த்தீங்கன்னா வேற ஜானரா இருக்கும். ஷீ இஸ் லைக் ஃபினாமினல். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் கூட நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்து வியந்த சீன்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா உருவஸ் மேம்? ஒரு சீன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க எல்லாமே ரொம்ப பிடிக்கும். குறிப்பிட்டு சூரரை போட்டு ரொம்ப பிடிக்கும். எமோஷனல் சீன். ஜே பேபி வந்து பயங்கரமா ரசிச்சேன். அந்த கேரக்டர் வந்து இல்லை, அவங்க வந்து ஒரு இடத்துல தினேஷ் அவர் வருவார், இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அடிச்சிருவாரு. அடிச்சோன்னா அவங்க இப்போ நார்மலாக ஒரு சீனை நடிக்கிறதுக்கும் அவங்க நடிக்கிறதுக்கும் இட் இஸ் நாட் ரியாக்டிங். அவங்க ரியாக்ட் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி திருப்பி தினேஷ் வீட்டுக்கு போய் பசிக்குதுடா சோறு போடுறியா அப்படின்னா நான் அதை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே அழுவேன். அதுக்கப்புறம் சாப்பிடும் போது தினேஷோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பிரில்லியன்டாக. அம்மாவும் நடித்தேன், நீ தானே நடித்த, பரவாயில்ல, நான் என்ன டைலாக்டாவே இப்போ சொன்னால் கூட எனக்கு ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பிரில்லியன்ட். இட் வாஸ் நாட் லைக் பர்ஃபார்மிங். என்னதான் சினிமான்னு நம்ம பார்த்தாலுமே இட் வாஸ் லைக் ரியல் எமோஷன். விஜய் சேது சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமா, டிஎஸ்பி படத்துல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சிவகார்த்திகேயன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பயங்கரமான இதாக தான் இருக்கும். பேசிக்கா நம்ம நடிக்கும்போது ஒரு பெர்ஃபார்மர் கிட்ட இருந்து ஒரு பாராட்டு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு கூஸ்பம்ஸ் ஸ்பெஷல் மூமெண்டாவே இருக்கும். நம்ம எவ்வளவு ஹைட்டு போனாலுமே இந்த மூமெண்ட் பயங்கரமா இருக்கு, நம்ம ரசிச்சவரு நம்மள பத்தி. அப்படி கரையில நடந்த சம்பவம் ஏதாவது இருக்கா? எனக்கு வந்து கரைக்கு முன்னாடி ப்ளூ ஸ்டார் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு ஒரு அண்ணா. எனி திங் ஒரு ஃபோன் பண்ணலாம், இந்த நேரத்துலையும் ஃபோன் பண்ணால் நமக்கான ஃபோன் எடுப்பார். என்னன்னாலும் எனக்கு ஒரு உரிமை எடுத்து பேசுவார். ஸோ அவர் வந்து படம் ரிலீஸ் ஆகினா நான் எப்போனா பார்க்க வர போகிறேன், அவரை நான் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ போய் தியேட்டரை போய் பார்க்க வச்சு, அவர் வந்து ஃப்ரண்ட் 2 ரோல்லையே உட்காந்துருக்காரு, யாருக்கும் தெரியல. பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிச்சி வீட்டுக்கெலாம் வந்து என்னை பயங்கர அப்ரிஷியேட் பண்ணார். அதை மறக்கவே முடியாது. ஏன்னா சேதுனாவா எல்லாரும் எப்படி பார்க்குறாங்களோ அதை மீறி ஒரு அண்ணனா நான் பார்க்குறேன். பட் ஆஸ் அ பெர்ஃபார்மர் வந்து அவர் வந்து டாப் மோஸ்ட் ஒரு 5 ஆக்டர்ஸ் நான் பார்க்குறேன்னா அது ஆமாம் அது. ஸோ அவர் வாயால் ஒரு காம்ப்ளிமெண்ட் வருது, ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அண்ட் தனுஷ் சார் கரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த அடிபட்டுருப்பேன்ல, அந்த சீன் எடுக்கும்போது எங்கள் அப்பா வந்திருந்தார். எங்கள் அப்பா வந்து அப்போ வேறு ஏதோ ஷூட் வந்தார். சரி வாங்கணுன்னு அப்போ தனுஷ் சார்கிட்ட பேசிட்டு, பையன் பார்த்துக்கோங்க நல்லா பண்ணுறாரு அவரு அப்படின்னு சொன்னதாங்க அப்பா சொன்னார். ஸோ அவர் சொன்னதும் சரி. என் தனுஷ் சார் ஆடியோ லான்ச்சில் ரொம்ப நல்லா பேசினார். நல்ல டேலண்ட், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அடுத்தடுத்து. ஸோ ஆல்வேஸ் கிரேட். நம்மளை பிடிச்ச நபர்கள், நம்ம வந்து பெரிய லெஜெண்ட்ஸாக பார்க்குற ஆட்கள் நம்மளை பற்றி காம்ப்ளிமெண்ட் சொல்லும் போது அது ஒரு எனர்ஜி, ஒரு குளுக்கோஸ்ன்னு சொல்லலாம். நம்ம இன்னும் பண்ணலாம் அப்படின்ட்டு. தென் தனுஷ் சார் கிட்ட இருந்து அதான் இப்போ சொல்லுவாங்க, தனுஷ் சார் வந்து ஹார்ட் ஒர்க் ஹி புட்ஸ். ஏன்னா இந்த இடத்துல ஒருத்தருங்க இருக்காங்கன்னா நம்ம வெளியே பார்க்குறது ஒன்று, கூட வேலை செய்யும் போது பார்க்குறது ஒன்று இருக்குது. அவர் வந்து ஒரு மாதிரி சரியான ஹார்ட் ஒர்க்கர். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது இட்லி கடை ஷூட்டிங் பேரலெல்லாம் முடிஞ்சுது, பேட்ச் ஒர்க் எதுவும் இருந்துச்சு. ஸோ 2 படமும் ஒரே லொக்கேஷனில் தான், 2 யூனிட் இருக்குது. இங்கே நடிப்பார், அங்கே போய் டைரக்ட் பண்ணுவார், திருப்பி இங்கே வருவார், கேரவனுக்கு போய் ரீ ரெக்கார்டிங் போகும். இது முடிச்சு ஸ்டீவன் ஜிம்முக்கு போவார், திருப்பி காலையில் வருவார். இஸ் லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஆகி. அவரால் சும்மா இருக்க முடியாது, சும்மா கொஞ்ச நேரம் இருக்க முடியாது. அப்புறம் நைட்டு எங்களெல்லாம் படத்துக்கு கூப்பிட்டு போனார். ஏன்னா நாங்கள் தங்கின ஹோட்டல் கீழே ஒரு மால் தியேட்டர் இருக்கு. என்ன படத்துக்கு போனீங்க? காஞ்சரிங். அவர் இஸ் a very big fan of horror films. ஸோ அதை பற்றி தென் அவரோட பேசின இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் நான் மறக்க மாட்டேன்.
பெருசாக பேச மாட்டார் தனுஷ் சார். ஏன்னா அவர் இருக்கிற மைண்ட் செட், வருவார் நடிப்பார் இப்படிதான் இருக்கும். பட் இன்பிட்வீன் அதுலேயும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். அவர் அப்பா பாட்டி சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், நான் அவர்கிட்ட எப்படி ஒரு சீனை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறீங்க, எப்படி பார்த்தோன்னே ஒரு வாட்டி ஒரு சீனு நான் ஒன்று பிளான் பண்ணோம், அந்த சீன் எடுக்க முடியல, வேற ஒரு சீனு மழை வந்தனால ஏதோ அவருக்கு அது இன்ஃபர்மேஷன் சரியாக போகல. அவர் வந்துட்டார், செட்டுக்கு வந்துட்டார், சீன் பேப்பர்னா இது வரல, டேரக்டர் டென்ஷன் ஆகி அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் திட்டுறாரு, மாற்றி குத்திட்டீங்க சொல்லலையா அவர் என்ன டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அது ஒரு 3 பக்கம் வந்து நீங்கள் எந்த சீன் தெரியுமா, பேங்க்லேருந்து வெளியே வந்தோன்னே என்கிட்ட அந்த அப்பா பாடி பற்றி அது வந்த போர்ஷன் பெருசு, நீங்கள் ட்ரிம்டு வெர்ஷன் தான் பார்க்க 2 கிளான்ஸ் தான் பார்த்தாருங்க. ஒரு வாட்டி சொல்லி பார்த்துட்டாரு, கிளசரியும் போட்டு ரெடினாரு, பண்ணி முடிச்சிட்டாரு. நான் கேட்டேன் எப்படின்னா அது பார்த்துறீங்க எல்லாரும் பண்ணுறது தான், பட் எப்படி குயிக்காக பண்ண முடியும்? அப்பா ப்ராக்டிஸ் ஒன்று வரும். அப்புறம் ஒன்று ஃபஸ்ட்டு டைம் வென் யூ see the dialogue ஒன்றும் ஒரு சில விஷயங்கள் மாறும். 2வது வாட்டி அதுவும் தவிர்த்து நீ எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அது பண்ணலாம் அப்படின்னா. அப்புறம் அவர் எப்படி நடிக்க இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, பாலு மகேந்திரா சார் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன் சொன்னார். ஒரு ஷார்ட்டில் வந்து நான் இப்போ சினிமாவில் எனக்கு வேறு இன்ட்ரெஸ்டே இல்லைப்பா, படம் நடிக்கணும்னு ஆர்வமே எல்லாரும் சொல்கிறாங்க. அப்புறம் பாலு மகேந்திரா சார் தான் ஒரு ஷார்ட் என்னை பார்த்துட்டு கட்டே சொல்லாமல் ஒரு எமோஷன் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், கட்டே பண்ணல. அப்புறம் என்னை கூப்பிட்டு நீ தான் சினிமா விட்டு போகணும்னு சொல்கிறியா, கமலஹாசன் சாருக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் அந்த ஹோல்ட் பண்ணுற கெப்பாசிட்டி நான் பார்க்குறேன், அன்றைக்கி தான் நான் டிசைட் பண்ணப்பா, சரி நமக்கு எதோ இருக்குது நம்ம பண்ணணும். ஸோ இதெல்லாம் சொல்லி, ஸோ இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அப்படி மிஸ் பண்ண படங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ரெகுலேட் அந்த மாதிரி இருந்திருக்கா? இல்லை பிரதர், நான் மிஸ் பண்ணதில்லை. அதாவது மிஸ் பண்ணதுன்னா இப்போ நான் ஒரு டைரக்டரை மீட் பண்ணுறேன், கதை கேட்குறேன், எனக்கு கதை பிடிக்கல, இல்லை அவருக்கு என்ன பிடிக்கல, இல்லை படம் நடக்கும்போது ப்ரொடியூசர் ஓடி போயிட்டாரு, இப்படி ஏதாவது தானே மிஸ்ன்ற கேட்டகரியில் வரும். எனக்கு சுப்பிரமணியபுரம் எதுவுமே நடக்கலை. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் சசிகுமாருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், சார் செம்மையாக இருக்குது சார் படம், அடுத்து தயவுசெய்து எதாக இருந்தால் என்னை கன்சிடர் பண்ணுங்க சார், நான் ஆடிஷன் எதாவது சொல்லிட்டேன்னா அவர் சொல்கிறார், ஐயோ பிருத்திவி நான் உங்களையும் சாந்தனம் வச்சு தான் நான் நினச்சேன், என்னை தப்பாக எடுத்துக்கேன், நான் உங்ககிட்ட கேட்காமலே இருந்திருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வேரியஸ் ரீசன்ஸ். நான் நிறைய நைட் எப்படி இருந்துச்சு ஒன்றும் புரியல எனக்கு, என்னடா இது நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் நடக்கிறது ஒன்று, நமக்கே தெரியாமல் ஒன்று நடக்குது இருந்துச்சு. பட் ஹி வாஸ் வெரி ஸ்வீட் சசி சார். எனக்கு மறுநாளே எனக்கு வந்து அவர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அவர் இன்னொரு ப்ராஜெக்ட்லாம் ரெஃபர் பண்ணி அதெல்லாம் நடந்துச்சு. பட் சில விஷயங்கள் எழுதப்பட்டது நடக்கும், பொறுமையாக இருக்கணும். அது வரைக்கும் என்கிட்ட சில ஃபோட்டோஸ் இருக்கு, ரேண்டமா ஒவ்வொருத்தரையா பார்த்து எடுத்து அவங்க கூட இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம், ஒரு மெமரி, அதை ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். எஸ்கே ப்ரோ வந்து ஒரு ப்ரோ மாதிரி தான். நான் வந்து பராசக்தியில் ஃபர்ஸ்ட் 2 days ஒர்க் பண்ணி பெருசாக பேசலை, அவரும் புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டோம். அப்புறம் இவரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து கலக்கப்போது யாரில் அவர் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்த ஒரு ஆங்கராக இருந்தார் நினைக்கிறேன். இல்லை பார்ட்டிசிபெண்ட், அதுக்கப்புறம் ஆங்கராக இருந்தார். ஆமாம், அப்போ வந்து அப்பா தான் ஜட்ஜாக இருந்தார். ஓகே. ஸோ ஒரு இதில் வந்து அவரை வந்து எலிமினேட் பண்ணுறாங்க, ஆங்கராவோ இதுவாவோன்னு தெரியல. இப்போ இவர் வந்து அன்னைக்கு சொன்னார், அன்னைக்கு எனக்கு சினிமாவும் வரல படிப்பும் வரல, நான் நிறையா நடந்து போயிருந்தேன்ப்பா, எனக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்தே வந்து ஒரே ஃபோன் கால் உங்கள் அப்பா கிட்ட இருந்துதான், ஃபோன் பண்ணி எதுவும் கலங்காத, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் கடந்து தான் போகணும். ஸோ நான் அந்த ஒரு மேட்டர் ஞாபகம் வச்சு எனக்கு பர்டிகுலராக சொன்னார். ஸோ ஐ திங்க் பழைய விஷயங்கள் எதுவும் மறக்காமல் இருக்கிற நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான சவுண்டில் இருக்க ஒரு அப்பா. அப்புறம் இவரோட வளர்ச்சியை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டாரா? எல்லாருக்குமே சந்தோஷம்தான். பயங்கரமான ஒரு நல்ல ஒரு குணம் உள்ள ஒரு அடுத்த அசோக் செல்வன். இவரும் பிரதர் தான், பிரதர் மாதிரியும் நடிச்சிட்டாரு, நிஜத்துலேயும் பிரதர் தான். அசோக் பற்றி சொல்லணும்னா நாங்கள் கிரிக்கெட்டில் பழக்கம், செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்ல வந்து ஃப்ரெண்ட்ஸு, பட் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது டு பி ஹானஸ்ட். அசோக் கூட ஹாய் பாய் அப்படி தான் இருந்துச்சு. ப்ளூ ஸ்டார் படம் மூலியமாக தான் அவருக்கும் சரி, சாந்தனும் நானும் க்ளோஸ் முன்னாடியிலேருந்து. பட் அசோக் இஸ் அ வெரி குட் ஆக்டர் அண்ட் மற்ற ஆக்டர்ஸ் கோ ஆக்டர்ஸை வேல்யூ பண்ணுறதா இருக்கட்டும், காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நாட் எல்லாருமே அது பண்ணுறது இல்லை. இது ஒரு ஷார்ட் நடித்து முடித்தாலுமே மச்சான் செம்மையாக பண்ண மச்சான், இப்படி பண்ணிக்கலாமா, இது நல்லா இருக்குடா, இதே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நோட்டீஸ் பண்ணி ஒரு சீன் முடிஞ்சால் கூட
அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் பண்ணுற ஒரு குவாலிட்டி இவருக்கு பிரதர். ஸோ இவரும் எனக்கு வந்து ஒரே ஏஜ் நினைக்கிறேன், பட் பெருசாக பழக்கம் இல்லை. ஆஸ் எ ஆக்டராக தான் தெரியும் தவிர அதை தாண்டி பழகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பராசக்தியில் வந்து ஐ திங்க் ஒரு 2 நாள் கம்மி 2 நாள் ட்ரோல் பண்ணாங்கல்ல அந்த இதெல்லாம். உங்களுக்கு கண்டென்ட் வந்துச்சா? ஆக்சுவலி நான் சொல்லட்டுமா, அன்னைக்கு நடந்த சம்பவம்லாம் அவ்வளோ சீரியஸாகவே ஒரு மேட்டரே இல்லை. நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அவரும் சிவா ப்ரோவும் அப்படி மென்ஷன் பண்ணல. ஏன்னா சுதா மேம் பயங்கர ஜாலி தாங்க, ஸ்ட்ரிக்ட் தான், பட் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அன்னைக்கு சும்மா அவங்க கேஷுவலாக பேசினாங்க. இவர் பேசினது இப்படி ஒரு சமூகமாகனு எனக்கும் தெரில. இதில் நான் வேற நடுப்புற இருந்திருப்பேன். வேற அது அது அவ்வளோ சீரியஸான மேட்டரே கிடையவே கிடையாது மக்களே. அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த 3 ஃபோட்டோவும் உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நினச்சேன். அண்ணனை பற்றி சொல்லணும்னா இண்டஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள்னு சொல்லலாம். ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட், ஒரு பிரதர். எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய சான்சஸை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது நான் அவரை போய் மீட் பண்ணல, நான் அவரோட டச்சில் இருந்தால் கூட எனக்கு ஒரு நம்பர் ஃபார்வர்ட் பண்ணுவார். இந்த படம் ஷூட்டிங் நடக்குது, இந்த ஆஃபீஸில் தான் பூஜை போட்டிருந்தேன், நீ போய் பாரு, நான் உன்னை பற்றி சொல்லியிருக்கேன், அதில் 2 கேரக்டர் இருக்குது, உனக்கு என்ன வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோ. ஆனால் இவ்வளோலாம் இதெல்லாம் நான் சொல்கிறது ஏர்லி டேஸில் இல்லை. அவர் இப்போ ஒரு பெரிய ஒரு ஆக்டர் ஆன பிறகு நான் சொன்னேன். அவருக்கு அந்த அவசியமே கிடையாது. அது எனக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய ஆக்டர்ஸ்க்கு அது பண்ணுறாரு. அண்ட் வெரி ஸ்வீட் பர்சன். அதாவது யோசிக்காமல் அவர்கிட்ட என்ன வேணால் ஷேர் பண்ணலாம், எந்த ஒரு ஃபில்டர்ஸ் இல்லாமல். அவரும் ஃபில்டர் இல்லாமல் பயங்கரமாக பேசுவார், நானும் பேசலாம். ஜட்ஜ்மெண்ட் இருக்காது அந்த இடத்துல. ஆமா, ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. அண்ட் வெரி க்ளோஸ், ஒரு பிரதர் தான். கரப்படம் பார்த்தாரா? பார்க்கல. நான் அவர்கிட்ட திருப்பி கேட்கணும். அவங்க ஒய்ஃப் அக்கா பார்த்துட்டாங்க. அவங்க வந்து ப்ரீமியர் அப்போ திடீர்னு வந்து என்கிட்ட பேசினாங்க, அண்ணா வரலையா அப்படின்னு. அவங்க ஃப்ரெண்டோட வந்திருந்தாங்க. சும்மா பார்க்கலன்னு நினைக்கிறேன், பார்க்க வச்சிருவேன், கூப்பிட்டு போயிடுவேன். இவர் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வந்து பழக்கமா பெருசா இல்லைன்னா கூட ஆக்டரா இல்ல, டாப் மோஸ்ட் லிஸ்ட்ல இருக்கு. வே ஹி கேரிஸ் எமோஷன்ஸ். அந்த ரைட் ஃப்ரம் புதுப்பேட்டை ஒல்லியா இருந்தாலுமே ஒரு நம்பகத்தன்மை கொண்டு வராருல. அதாதா இவ அறுத்தா அங்க கொலை விழும் அப்படின்றது நமக்கு நம்புற, அதுதான் ஒரு ஆக்டரோட அச்சீவ்மெண்ட். அதுல பின்றாரு இவர் பண்ணாத விஷயம் கிடையாது. பாலிவுட் போயிட்டாரு, ஹாலிவுட் போயிட்டாரு, அண்ட் டைரக்ட் பண்றாரு, பாட்டு பாடுறாரு, எல்லாம் பண்றாரு. அண்ட் இவர் கூட வேலை பார்த்தது வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா பெரிய இப்போ எப்படி இப்போ சச்சினோட ஃபேனாக இருந்து நீங்கள் சச்சின் கூட விளாண்டா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாரு. அண்ட் நிறைய பாடிக்கிட்டே இருப்பார், சும்மா இருக்கும்போது டியூன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிப்பாரு. என்ன பண்ணுறீங்க, ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் கேட்ட நிறைய பல ஹிட்டான பாடல்கள் இப்படி தான் உருவாச்சு அப்படின்னுவாரு. தென் பயங்கர மியூசிக்கோட ஃபேன் அவர், நிறைய மியூசிக் பற்றி பேசுவார். அண்ட் சம அனுபவம் இவரோட ஒர்க் பண்ணது சார். ரஞ்சித் சார் பரவாயில்ல, எல்லாமே செம்ம கேரக்டர்ஸாக சூஸ் பண்ணிடுறீங்க. ரஞ்சித் சார் அவர் வந்து நான் மெட்ராஸ்லேருந்து அவரோட ஒர்க் எனக்கு பெரிய ஃபேன். அண்ட் அவரோட ஒர்க் பண்ணணும்னு நான் நிறைய வாட்டி ஆசைப்பட்டிருக்கேன், நிறைய வாட்டி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் ப்ளூ ஸ்டார் மூலயமா அவரோட ப்ரொடக்ஷனில் வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் அவர் பண்ணுற படங்கள்லாம் கூட நான் ஃபோன் அடிப்பேன், டேய் நானே சொல்கிறேன்டா, நீ இருந்த நான் சொல்கிறேன்டா அப்படின்னு ஒரு உரிமையில் பேசுவார். ஸோ என்றைக்குமே ஒரு நன்றி கடனோட அவருக்கு இருப்பேன். ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ ஸ்டார் அப்போ ஜெயக்குமார் சார் படம் நான் மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஓகே, நான் ரஞ்சித்துக்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாரு. போய் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு கால் வருது, வாங்க அப்படின்னு. ரஞ்சித் ஓகே சொல்லிட்டான். ஸோ அவர் நினச்சிருந்தா வேற எதுவும் கூட நடந்திருக்கலாம். ஸோ ஆல்வேஸ் தேங்க்யூ ரஞ்சித் சார், உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் பேசினது. தேங்க்யூ. சோறு வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரியான ஒரு கான்வர்சேஷனாக தான் இருந்துச்சு. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எந்த சமையலும் ருசி